ஹாய்ஸ் நான் ஜிசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மீனவர்கள இலங்கை கடற்படை காவலர்கள் கைது பண்ணி வச்சிருக்காங்க. என்ன காரணத்தினால கைது பண்ணி வச்சிருக்காங்க? இத குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கன்னம் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க? அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? இதுவரைக்குமே இலங்கை கடற்கரை காவலர்கள் தமிழக மீனவர்கள எத்தன பேர கைது பண்ணி வச்சிருக்காங்க? எத்தனை விசைப்படகுகள கைது பண்ணி வச்சிருக்காங்க? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மொத்தம் 35 மீனவர்கள் சரியா இலங்கை கடற்கரை காவலர்கள் கைது பண்ணி வச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு? இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு அப்புறம் பார்த்தோம்னா நவம்பர் 3ஆம் தேதி நடந்தது. அதாவது இன்னைக்கு கரெக்டா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை ஒரு 2 to 4 மணி அளவுல இருக்கும். அதாவது உங்க சொல்ல போனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 35 மீனவர்கள் தமிழ்நாட்டில் உள்ளவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மொத்தம் 31 பேர் பிளஸ் புதுச்சேரி, ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க 4 பேர் சரியா 2 பிளேஸ்ல உள்ளவங்க 4 பேரு. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விசைப்படகுகள்ல செஞ்சிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 படகுகள்ல 10 பேரும், ஒரு படகுல 11 பேரும் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாட்டு படகுகள் அதாவது ஒரு நாட்டு படகு சரியா அதுல 4 பேரும் போயிருக்காங்க மீன் பிடிக்கிறதுக்கு. அதாவது அவங்களுடைய தொழிலை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை கடலுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க மீன் பிடிக்க போயிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட எல்லை கொடுத்துருப்பாங்க. அந்த எல்லையை தாண்டி இவங்க போயிட்டாங்க சரியா. இது இலங்கை கடற்படை காவலர்கள் பார்த்துட்டாங்க. பார்த்து அவங்கள சுத்தி வளைச்சு பிடிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்பாட்ல கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க போன 3 விசைப்படகுகள் பிளஸ் ஒரு நாட்டு படகுகள் அது மட்டும் இல்லாம இவங்க என்னென்ன மீன் பிடிக்க உபகரணங்கள் பொருட்கள்லாம் கொண்டு போயிருப்பாங்களோ அந்த பொருட்களையுமே கைது பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா வச்சிருக்காங்க. அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. சரி மொத்தம் 35 பேரை கைது பண்ணிருக்காங்க. அந்த 35 பேர்த்த என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இவங்க 35 பேர்த்தையும் காங்கேசன் துறைமுகத்துக்கு அழைத்து கொண்டு போனாங்க சரியா. அதுக்கு பிறகு அந்த துறைமுகத்துல வச்சு விசாரணை பண்ணாங்க. அதாவது எதனால இங்க வந்தீங்க, நீங்க எந்த ஊரை சேர்ந்து வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலா எடுத்து கேட்பாங்களா. அதே மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளோட இவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. அதாவது இந்த 35 பேரை அங்க உள்ள யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரி கிட்ட ஒப்படைக்கிறாங்க சரியா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளூர் நீதிமன்றத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குது. வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது. அதாவது அவங்க அவங்க ஒரு எல்லை தாண்டி இங்க மீன் பிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது. இவங்களுக்கு ஜாமீன் வாங்க முடியாது. டைரக்டா இவங்கள கைது பண்ணி ஜெயிலுக்குள்ள அடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரியா. சரி இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடல் கிட்ட போய் மீன் பிடிச்சவங்க எத்தனை பேர் அவங்க கைது பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 114 பேர் மீனவர்களை கைது பண்ணிருக்காங்க இலங்கை கடற்படையினருக்கு சரியா. அது மட்டும் இல்லாம எத்தனை படகுகள் கைது பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 247 படகுகள்ல இலங்கை கடற்படை காவலர்கள் கைது பண்ணி வச்சிருக்காங்க. இதை இன்னும் மீட்டு கொடுக்கல சரியா. இத குறித்து தளபதி விஜய் அண்ணா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த 35 பேரை கைது பண்ணி வச்சிருக்காங்கல்ல இத குறித்து. அப்படி அவங்க என்ன பதிவு போட்டிருக்காங்க, அதுல என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நம் மீனவ சகோதரர்கள் 35 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்களுக்கு சொந்தமான 3 விசைப்படகுகள் மற்றும் ஒரு நாட்டுப்படகு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்தி வந்திருப்பது மனவேதனை அளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 35 மீனவர்கள் கைது பண்ணப்பட்டிருக்கிறது யாருக்கு தான் வேதனை அளிக்காது? கண்டிப்பா எல்லாத்துக்குமே கஷ்டமாகும் சரியா. மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிப்படையுது. அதாவது இப்படி இலங்கை கடற்படையினர்கள் கைது பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனவர்களுடைய லைஃப் மொத்தமா ஃபாயில் ஆயிரும் சரியா. அடுத்ததா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கைது செய்யப்பட்டுள்ள நம் மீனவர் சகோதரர்கள் 35 பேரையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும்.
அவர்களது படகுகளையும் மீட்டு தர வேண்டும். மற்ற மாநில மீனவர்கள் மீது காட்டும் அக்கறையை போலவே எங்கள் மீனவர்கள் மீது காட்டி இதற்கான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு தாமதமின்றி உடனடியாக எடுக்க வேண்டும். ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தத்தை தமிழக அரசும் தாமதிக்காமல் உண்மையாக தர வேண்டும். இனி இதுபோல நடக்காமல் இருக்க இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை ஒன்றிய அரசும் தமிழக அரசும் காண வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அழுத்தமாக வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது மீனவர்களை மீட்டு தரணும். அது மட்டும் இல்லாம அவங்க வச்சிருந்த படகுகளை மீட்டு தரணும். இதே மாதிரி சம்பவங்கள் இனியும் நடக்கக்கூடாது. மற்ற நாட்டுகளுக்கு ரொம்ப கேர்ஃபுல், அதாவது மற்ற நாட்டு மீனவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டுறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மீனவர்களை கேர்ஃபுல்லா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? சரி. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா அவங்க மீனவர்களுக்கும் ஆதரவு அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில நாட்களுக்கு முன்பு விவசாய மக்களுக்கும் ஆதரவு அளிச்சிருக்காங்க. சரி, இந்த மாதிரி எல்லா மக்களுக்கும் ஆதரவு அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினர்களால் கைது பண்ணிட்டு வராங்க. சரியா? அதாவது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல அதிகமான மீன்கள் அதிகமா கிடைக்காததுனால அவங்க அந்த எல்லை பகுதிகளுக்கு நுழையிறாங்க. சரியா? அப்படி இருக்க சமயத்துல இலங்கை கடற்படை காவலர்கள் பார்த்து கைது பண்ணி உடனே அரெஸ்ட் பண்ணிட்டு போய் விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ணிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, கைது பண்ணி வைக்கிறாங்க. சரியா? இப்படி போகும்போது அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மீனவர்கள் இனி அடுத்த தலைமுறைகள் மீன் பிடிக்க போறதுக்கே பயப்படுவாங்க. சரியா? இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறவங்களுடைய லைஃபே ஃபைல் ஆயிரும். அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனவர்களே இனி இருக்காம போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சரியா? ஏன்னா இவங்க மீன் எங்க அதிகமா இருக்குமோ அங்க தானே போக முடியும். மத்த இடங்களுக்கு போக முடியாதுல்ல. அதனால இவங்க போயிட்டாங்க. அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு மீனவர்கள் தமிழ்நாட்டுல உள்ள எந்த குறிப்பிட்ட எல்லை பகுதி வரை கொடுத்துருக்காங்களோ, அங்க மட்டும் போய் மீன் பிடிங்க. இலங்கை எல்லை பகுதியை தாண்டி போகாதீங்க. இந்த மாதிரி கைது பண்ணி வச்சுக்கிட்டு, படகுகளையும் கைது பண்ணி வச்சுக்கிட்டு வெளிய அனுப்ப மாட்றாங்க. இதனால அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாமே பாதிப்படையுது. கண்டிப்பா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற ஏதாவது மீனவர்கள் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ஃபுல்லா உங்களுடைய மீன்பிடி தொழில பாருங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த 35 மீனவர்களுக்காக நாம போராடுவோம். கண்டிப்பா இவங்க வெளிய வரணும். அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.